மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் தாவேக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் இந்த எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், எதற்காக இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். தாவேகாவின் 108 இடங்கள் எடுத்து வெற்றி பெற்றதாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் குழப்பத்தில் இருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏனென்றால் தாவேக விஜய் எப்போது முழுவதாக பதவியேற்பார், நாங்கள் எப்போது சட்டமன்ற பதவியேற்போம் என்ற எதிர்பார்ப்பு சட்டமன்ற வெற்றி பெற்ற உறுப்பினர் கேள்வி எழுந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக பணியாளர் அலுவலகத்திற்கு வருவதும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனியார் விடுதிக்கு செல்வதும் உள்ளிட்டவையாக கடந்த 3 நாட்களாக மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று நடந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் குழம்பி போய் இருப்பதாகவும், மேலும் வேற ஏதேனும் கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஒரு மத்தியில இருவரு எம்எல்ஏக்கள் குறிப்பாக அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க என்ற குழப்பங்கள் கூட சமூக வலைதளங்கள் உட்பட பல்வேறு அரசியல் மூத்த நபர்களும் கருத்தை பதிவு செய்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்சமயம் 1 மணி அளவில் அந்த மாமல்லபுரத்தில் கூடிய தனியார் விடுதியில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருடன் தாவேகா கட்சியினுடைய புதிய ஆலோசனை மேற்கொள்வது மிக முக்கிய ஒன்றாக அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தனித்தனியே குறிப்பாக அறிவுரை வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இது போன்ற காலகட்டத்தில் இது போன்ற முடிவு எடுக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு சிக்கலுக்கும் உள்ளாக வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளை தெரிவிப்பாளா என்ற கேள்வி வந்திருக்கு. இரண்டாவது குறிப்பாக நேற்றைய பொதுவும் டிடிவியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை குறிப்பாக தாவேகா நபர்கள் பேசி அவர்கள் புதுமை பேசியதாக பரவிய நிலையில மேலும் வேற ஏதும் கட்சி அவர்கள் குறிப்பாக தாவேகா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அது போன்ற ஈடுபடுவாங்களா என்ற கேள்வியும் இருக்கிற நிலையில்தான் தற்சமயம் இந்த ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் இருக்கிறது. அந்த இடத்தில் 1 மணிக்கு இந்த தனியார் விடுதியில் ஆலோசனை தொடங்க இருக்கிறது. அர்னேஷ், நௌஷாத், தற்பொழுது அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய அமமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தனியார் சொகுசு விடுதிகளில் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ தாவேகா எம்எல்ஏக்களை அப்படிப்பட்ட ஒரு பாதுகாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கா? அது குறித்தான விவரங்கள். ஏற்கனவே தாவேகா 108 இடங்களே வெற்றி பெற்ற உடனே மறுநாளே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கு பணியூர் வர வேண்டும் என விஜய் கட்டளையிட்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த ஆலோசனைக்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தனியே சந்தித்து விஜய் ஒப்புதல் கடிதம் வாங்கினார். அந்த கடிதம் பெற்ற பிறகு அனைவருக்குமே தனியார் விடுதியில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்ட நிலையில தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமல்லபுரம் தனியார் விடுதியில் தங்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதோடு அடுத்தடுத்த கட்சிகள் மிக முக்கியமாக அதிமுகவும் அதே போல அதிமுக இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தாவேகா வர இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுவதாக கூட பரவிய நிலையில அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற அனைவருமே பாண்டி செல்லக்கூடிய தனியார் விடுதியை தங்க வைக்கப்பட்டது பார்க்க முடியுது. அவர்களும் மிக முக்கியமாக 2 நாட்கள் பிறகு அவரவர்கள் இல்லத்துக்கு சென்று விட்டார்கள். இருந்த போதிலும் அதிமுக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற பேசி வந்த நிலையில அதிமுக மிக முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இன்று குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மிக முக்கிய ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்கக்கூடிய இடத்திற்கு தாவேகா தள்ளப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது போன்ற காலகட்டத்தில் யாரை தன் வசம் இழுப்பார்கள், தனக்கு ஆதரவான சூழலுக்கு தள்ளப்படுவா என்ற எதிர்பார்ப்பு என்பது பொதுவாகவே ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தபோது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு ஆட்சி அமைக்க கோரக்கூடிய காலகட்டத்தில் நடப்பது வழக்கமாக ஒன்றுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பான்மை யாரும் இல்லாத பட்சத்தில் இது இலகுவாக நடக்கும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு கட்சி பிரமுகர்களும் தன்னுடைய வெற்றி பெற்ற வேட்பாளரை இது போல தனியார் தங்க வைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் தாவேகாவும் தன்னுடைய வெற்றி பெற்ற வேட்பாளரை மிக முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்களை தனியார் தங்க வைத்திருக்கிறார்கள். இருந்தபோது நேற்று டிடிவிக்கு நடந்த இந்த நிகழ்வு குறிப்பாக அது நமக்கே நடந்து விடுமா என்ற ஐயம் என்பது குறிப்பாக தாவேகா சார்ந்த மூத்த தலைவருக்கு இருக்கிறது. அதனாலதான் தற்சமயம் அந்த தனியார் விடுதலை இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடன் குறிப்பாக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புதிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆர்னேஷ், விரிவான தகவலுக்கு நன்றி நௌஷாத்.